சூடு. இனிதான் இதுல உருளைக்கிழங்கே போட போறேன். நான் இங்க பேச போறேன். மட்டன் பிரியாணிக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கோன்னு. ஸோ மட்டன் பிரியாணிக்கு தேவையான மட்டன் 1/2 கிலோ மட்டன், அப்புறம் அதுக்கு தேவையான அளவு தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், 1/2 கிலோ அரிசி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மல்லி, புதினா. ஸோ எல்லாம் தயாரான நிலையில் இருக்குது ஆக்ஷனுக்கு. இங்கே இன்னொரு சைடு வந்து குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு, பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷு. கடாய் வித் பொட்டேட்டோ. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி. அது பொட்டேட்டோ இனிதான் வேகவே போகுது. கறி வெந்துட்டு நான் என்ன ஸ்டவ் பற்ற வைக்கல, எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, 1 கிராம் ஓடி விட்டது கிராம்பு. ஓகேவா? வெங்காயம், இப்போ நான் ஸ்டவ்வை பற்ற வைக்கிறேன். கோல்டன் ப்ரௌன் ஆகிற தர வதக்கணும். ஏன் நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகணும். மட்டன் மட்டன் உருளைக்கிழங்கு லாஸ்ட் தானே போட்டோம். போதும், நிறைய தான் இதுவே. அப்போ தயிர் வெங்காயத்து இவ்வளோ ஒட்டி வச்சிருக்காங்க. இவ்வளோ பிரச்சனை என்ன பண்ணுறது? தயிர் வெங்காயத்து வெங்காயத்துக்கு இவ்வளவா வெங்காயம் வைக்கிற வலையில கலரா இருக்குல்ல இப்போ. இன்னும் லைட்டா இந்த பிங்க் கலர்ல இருக்கிறது லைட்டா மறையணும். சூப்பரமான இதுல நான் ஒரு வேணாம். ஒரு பிரியாணி உள்ள போறேன். அளவெல்லாம் எழுதி வச்சிருந்தா தானே பக்காவா வரும். சரி, அடுத்து மல்லி, புதினா கொஞ்சமா போட்டா போதும். ஓகேவா? இதை ஒரு வதக்கு அம்பட்டுக்கியா. அடுத்து மிளகாத்தூள் 3/4 டீஸ்பூன். ஓகே, 3/4 டீஸ்பூன் கொஞ்சம் கூட இருக்குல்ல, இது போதும்ல அந்த இதுக்கு, ஒரு ஆஃப் இதுக்கு. ஓகேவா? இது கொஞ்சம் நல்லா இன்னும் கலர் வரும், பிரியாணி கலர் வர்றதுக்கு.
அடுப்புக்குள்ள கொண்டு விட்டா போட்டுட்டு அடுத்து இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கேன், அதை உள்ள போட போறேன். ஓகே, why not? ஓகே, ஏய் நான் அளந்து வெட்டி வச்சிருக்கேன், அதுல இருந்து எடுத்து தின்னுட்டு இருக்க. அங்க பாருங்க. வதக்கியாச்சு. அடுத்து புதினாவும் ஒரு கை போதும். ஓகே, அடுத்து பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாய் போட போறேன். லைட்டா கீரி போட்டுக்கலாமா? மூணு பச்சை மிளகாய் வதக்கணும். அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற தக்காளி. இதை கிண்டு கிண்டி 100 ml போடணும். இது எத்தனை ml? 180 கிராம். 180 கிராம்னா 200 ml தான் இருக்கும். இதுல பாதி போட்டா கரெக்டா இருக்கும். இதுல ஆஃப் போட்டா கரெக்டா இருக்கும். ஓகே, போதும்ல. நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டிருக்கோம்ல, இன்னும் கொஞ்சம் கூட போடலாம். புளிக்காது, இந்த தயிர் புளிக்காது. நசுக்கி இதில் அடுத்து உப்பு போட வேண்டும் என்று நினைக்கிறேன். I think so. Curd salt 1 tablespoon. இந்த கரண்டி எங்க வச்சிருந்த கரண்டி? ஸ்பூன் அங்கதானே வச்சிருந்தா. 1 tablespoon. ஓகே, ஓகேவா? வேணா நம்ம பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம். உப்பு கறிக்கும். இனி நறுக்கி வச்சிருக்கிற கறியை அதுல போடணும். நறுக்காம வச்சு போட்டுறாதீங்க, நறுக்கி வச்சு போட வேண்டும். நறுக்கி கழுவி வச்சிருக்கிற கறி நறுக்காமலும் போடலாம். ஃபுல் ஆடு போட்டே செய்யறாங்க. நீ என்னன்னா இப்படி சொல்றீங்க? அது கொழுப்பு ஒன்லி கொழுப்பு. இனிதான் நல்லா கிளறி இதுக்கப்புறம் half an hour அடுத்து தண்ணி ஊற்றணும். 750 ml. அதை முதல்ல இடம் தண்ணி. இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிற தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் போட்டணும். மூடி போட்டு மூடி வச்சுட்டு half an hour சிம்ல வைக்கணும். ஃபர்ஸ்ட் இது புகை வர்றது வர, சைடில் புகை வர்றது வர
கை கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுட்டு புகை வந்தோடனே சிம்மில் வச்சு ஆஃப் அன் ஹவர் வைக்கணும். சைடில் புகை வரணும், புகையாக கிளம்பணும். தயிர் பச்சடிக்கு தயிர் வெங்காயம் ரெடி. கொஞ்சம் சால்ட் போட்டு கலக்கி வச்சிட வேண்டியதான். இவ்வளோ சால்ட் போதுமா அதுக்கு? ஓகேவா, கரெக்டாக இருக்கும். தயிர் கட்டியாக இருக்கா, ஈஸியாக கலக்க முடியல. இங்கே வந்து இவன் தம்மில் இருக்கான், ½ அன் ஹவர் தம்மில். மட்டன் குழம்பு ரெடி. அரிசி இஸ் ரெடி. தண்ணி கொதிச்சோன்னா உள்ளே போட்டுடணும். சொல்றியா? கரெக்டாக மாட்டிட்டு இருக்கா, எடுக்க கஷ்டம். அந்த பக்கம் வந்து எதுக்கு கிண்டல் பண்றது? கையில் ஒரு தடவை சூடு வாங்க, நான் தானே. அப்போ அழைக்காதான் தூக்குவான். வெந்துட்டுன்னு தான் நினைக்கிறேன். இன்னொரு பீஸ் அங்கே எடுத்துட்டு போனா வாட்டையை போட்டுருவான். ½ கிலோ கறியை பீஸ் செக் வேக விடுவோம். இது இந்த ப்ராசஸ் முடியிற தர விட்டுருவோம். அப்படி நம்மம்மா இருக்கட்டும், எடுக்க ஈஸியா இருக்கு இப்போதைக்கு. இருக்கட்டும், ஒவ்வொரு தடவையும் அது உள்ள கப்புன்னு மாட்டிக்குது, கையில சூடு வாங்க வேண்டியிருக்கு. இன்னும் கொஞ்சம் போடணும், அரிசி எக்ஸ்ட்ரா. எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா எடுத்துருவேன். ஓகேவா, இப்படி போடவா? என்ன இருக்கு, நிறைய போட்டாலும் அப்புறம் கம்மியா இருந்தா கூட சேர்த்துக்கலாம். கொதிச்சிருச்சா, இனி எடுத்து வச்சிருக்கிற அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். பயமா இருக்கு, இப்படி போடுறேன், இதான் எனக்கு வாட்டம். ரொம்ப நேரம்லாம் கொதிக்க தேவையில்ல, ஹாஃப் பாயில் வராது, கரெக்டாக இருக்கும். அந்த பாத்திரம் வைப்பேன் எப்பவுமே, அதில் மாவு இருக்கு. ஒரு 2 நிமிஷம், ஒரு செகண்ட் இருக்கு. நீங்கள் தான் இது ஊற்றி ஹெல்ப் பண்ணோம், என்னால் முடியாது. ஓகே சரி, இனி அரிசி போட்டுக்கலாம். சூடா போடணும் அரிசி. தெரிஞ்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இப்போ இதுக்கு உப்பு உரப்புலாம் இல்லை, உப்பு உரப்புலாம் பார்க்காம விட்டாச்சு. தூக்கலாக தான் இருக்கு. இப்போ ஓகே,
இப்போ உப்பு உரப்பு பாரு கொஞ்சம் கை கம்மி. தூக்கலாம் தான் தெரியுது உப்பு. இதை வச்சுட்டு வடிச்சு வச்ச தண்ணி இருக்கு, அது தூக்கி மேலே வச்சாச்சு. இதுக்கு மேலே வேற ஏதாவது இதுக்கு மேலே ஒரு மூடி, இதுக்கு மேலே என்ன மூடி போடலாம்? மூடி. ஓகே, இப்போ இதுக்கு மேலே இன்னொரு வெயிட் வச்சிடலாம். அது என்ன வெயிட்னா இது யாரும் அதை கண்டினியூ பண்ணிடக்கூடாது. வச்சாச்சு. அதெல்லாமா 10 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். சூடு அது இதை நீ வந்து எடுத்து விட்டாதான் எனக்கு கரெக்டா இருக்கும். தண்ணி இருக்கான்னு பாருங்க. நோ தண்ணி, நோ வாட்டர், சுத்தமா இல்ல. அம்மா கேமரா போச்சு, கேமரா நல்லா தண்ணி ஆயிடுச்சு. அது மாதிரி 3 இடத்துல பண்ணி, அது மாதிரி இந்த 2 இடத்துல பண்ணும்போது அந்த இடத்துலயே பண்ணாது. இங்க ஒரு வாட்டி, இங்க ஒரு வாட்டி. பிரியாணி அம்மா வாசம் இல்ல, எம்மியா தான் இருக்கும். நம்பர் படிக்கிறது பக்காவா செஞ்சுட்டேன். நம்ம படிக்கிறதுல செம்மையா இருக்கும். சுடு வெந்துருச்சு, கையிலே பிடிச்சலாம். டேஸ்ட் கொஞ்சம் அரிசி மாதிரி நம்ம இருக்கும், அது 2 சேர்ந்து கலந்தா சரியாயிடும். பருவா அடிச்சு புரண்டு டேஸ்ட் பார்க்கலாம். டேஸ்ட் பாரு ரியானா. அப்புறம் எக்லூ என்ன சந்திரமுகி மாதிரி காமிக்கிறாங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இந்த பிரியாணி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. செம்மையா இருக்கு. அதுக்குள்ள நான் கொஞ்சம் அதே போய் சாப்பிட்டுறேன். எடுத்து ஓடுறா பாரு. அது சுத்தி போட்டு எடுத்தியா? ஓட்டா